சாந்தி. அவ்யக்த சமிக்கை 31 ஆகஸ்ட் 2025. இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல பரமாத்மா அன்பை பற்றிய இந்த அவ்யக்த சமிக்கையில பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். बाप दादा प्रेम के बंधन में बंधे हुए हैं, छूटने चाहे तो भी छूट नहीं सकते हैं. बाप दादा அன்பு என்ற பந்தனத்திலே பிணைக்கப்பட்டிருக்கின்றார். நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று முயற்சியை செய்தாலும் கூட விடுபட்டு வர முடியாது. பாபா நம்மை தன்னுடைய அன்புல பிணைத்திருக்கிறார். அதுல இருந்து நாம விடுபட்டு வர முடியாது. அவரும் நம்முடைய அன்புல இணைந்து இருக்கிறார். அவராலே குழந்தைங்களோட அன்பை விட்டுட்டு போக முடியாது. इसलिए பக்தி में भी बंधन का चित्र दिखाया है. அதனால்தான் பக்தி மார்க்கத்துல கூட இத்தகைய பந்தனம் அல்லது இத்தகைய அன்பான அந்த உறவினுடைய சித்திரங்கள் காட்டப்படுகின்றது. प्रैक्टिकल में प्रेम के बंधन में अव्यक्त होते भी बंधना पड़ता है. நடைமுறை ரூபத்துல பாபா அன்பினுடைய பந்தனத்திலே அவ்யக்தமான பிறகும் கூட இணைந்திருக்க வேண்டி வருகின்றது. அது போல பாபா நமக்காக அவ்யக்த ரூபத்தை எடுத்த பிறகும் கூட நமக்காக இறங்கி வருகின்றார். அதை நாம அனுபவம் பண்றோம். வியக்த சே சுடாயா ஃபிர் பி छूट नहीं सके. வியக்த ரூபத்திலிருந்து அவர் விலகிவிட்டார், ஆனாலும் விட்டுவிடவில்லை. விலகிவிட்டார் என்றாலும் விட்டுவிட முடியாது. ये प्रेम की रस्सी बहुत मजबूत है. பாபா சொல்றார், இந்த அன்பு என்ற கயிறு மிக மிக உறுதியானதாகும். அதாவது குழந்தைகள் பாபா மேல வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, பாப் தாதா குழந்தைகள் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு, இந்த அன்புங்கிற கயிறு அந்த அளவுக்கு ஆழமானது, உறுதியானது. அதனாலதான் பாபா சாகார ரூபத்தை விட்டு விலகி அவ்யக்த ரூபத்தை எடுத்த பிறகும் கூட நமக்காக மீண்டும் சாகார உடலை ஆதாரமாக எடுத்து வராரு. ऐसे प्रेम स्वरूप बन एक दो को प्रेम की रस्सी में बांध समीप संबंध की व अपनेपन की अनुभूति करा. அவ்வாறு குழந்தைகளும் அன்பு ஸ்வரூபமாகி ஒருவருக்கொருவர் அன்பு என்ற கயிற்றிலே பந்தப்பட்டு கொண்டு நெருக்கமான சம்பந்தத்தையும் மற்றும் இவர்கள் என்னுடையவர்கள் என்ற அனுபவத்தையும் மற்றவர்களுக்கு செய்ய வையுங்கள். பாபா எப்படி பாபா வந்ததோ, பாபா என்னுடையவர், பாபா நம்முடையவர்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கிறோமோ, மனதார நினைக்கிறோமோ, அதே போல நாம கூட ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரியான ஆன்மீக அன்பை கொடுக்கணும். அவ்வளவு ஆன்மீக அன்பு நிறைந்தவர்களாக நமக்குள்ள நாம ஆகணும். அப்ப பாபா என்ன சொல்றார், மற்றவர்களுக்கும் அந்த அன்பினுடைய கயிற்றினால மற்றவர்களையும் பிணைத்து நெருக்கமான சம்பந்தத்திலே கொண்டு வாருங்கள். அந்த அனுபவத்தை அவர்களுக்கு செய்ய வையுங்கள். அதாவது இவர்கள் நம்முடையவர்கள்னு அவங்க நம்மள நினைக்கணும். அந்த அளவுக்கு அன்பை, ஆன்மீக அன்பை கொடுத்துருங்கன்னு பாபா சொல்றாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.